அப்போது உனக்கு காசை வாங்கினியா, ஏன் காசை கொடுத்த அப்படின்னு கேட்குறதே வந்து ஃப்ராடு பண்ணவங்களுக்கு மன உளைச்சல்னா, கொடுத்தவன் எப்படி மன உளைச்சல் இருப்பான்? மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப மன உளைச்சல். ஏன்னா வாங்கினவனுக்கு இவ்வளோ மன உளைச்சல்னா, கொடுத்தவன் குடும்பம் சப்போஸ் எங்கன்னா ஒரு வட்டிக்கு வாங்கினான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அவன்லாம் சாகணும். அப்போ அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது மனித உயிர், மனித உரிமை. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது வேற என்ன சொல்லலாமா? ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு நபருக்கும் அந்த கும்பலுக்கும் அந்த கேங்குக்கும் இன்னொரு கேங்குக்கும் சண்டை இருந்தது. இந்த ரெண்டு கேங் வர நாங்க எப்படி பொறுப்பாக முடியும்? நாங்க பொறுப்பா? குற்றவாளிக்குள் வந்து கொலை நடந்து கொண்டால் நாங்கள் பொறுப்பா அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காருல்ல. இது ஆம்ஸ்ட்ராங் வழக்கு இன்னும் 2-3 நாள்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறாங்க அப்படின்றதுக்கான அறிகுறி. அது இப்போ டெய்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தானத்து ஒரு 4 கொலை, அதில் 3 அரசியல் கொலை, அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, இன்னொன்று ஒரு எக்ஸ்ட்ரா கொலை. அது மாதிரி டெய்லி குறைஞ்சது ஒரு 2-3 கொலை ஆகுது. நம்ம கேட்டோம்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயோ 8 கோடி பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில், 7லேருந்து 8 கோடி பேர் இருக்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் சாகக்கூடாதா, ஒரு பெரிய கணக்காது அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் ஏதோ வந்து நடந்திருக்கு, பின்னாடி இருக்கு, வெறும் ரவுடிகளோடு இந்த கேஸை முடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்ற நிலையில இருந்து இவரு சொல்ற அர்த்தத்தை ஃபிட் பண்ணி பார்த்தோம்னா முன்விரோதம், இந்த ரவுடி கும்பலுக்கும் முன்விரோதம் இருந்தது. இந்த முன்விரோதத்தில் அரசு எப்படி தலையிடும், நாங்க எப்படி பொறுப்பாகும்? அப்போ ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலுக்காக நம்முடன் இணைகிறார் புரட்சி தமிழகம் கட்சியின் தலைவரும் வழக்கறிஞருமான திரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் முன்பகை, முன்விரோதம் இல்லை சொந்த காரணங்களுக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கும் அரசுக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ரகுபதி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு. ஏன் மக்களுக்கும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் கோட்டையில் இருக்கோம், ஜனங்க குப்பையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிற பேச்சா அது? அதே மாதிரி சொல்கிறாருன்னா மக்கள் தொகை பெருகுது, மக்கள் தொகை வந்து அதிகமாக 1-2 குற்றங்கள் முன்ன பின்ன நடக்க தான் செய்யும். பல கொலைகளுக்கு பின்னணியில், பல குற்றச்செயலுக்கு பின்னணியில் முன்விரோதம் காரணமாக இருக்குது. முன்விரோதத்துக்கெல்லாம் அரசு வந்து பொறுப்பேற்றுக்க முடியுமா? அப்போ வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட்டை வெளியிட்டுருங்க. முன்விரோதம் சம்பந்தமாக கொலை நடந்தால் காவல்துறையில் யாரும் புகார் அளிக்க வேண்டாம். முன்விரோதம் வந்து இருக்கிறவர்கள் தங்களுடைய பழித்தீர்ப்பு வேலைகளை குறிப்பிட்ட ஏரியாக்களில் வைத்துக் கொள்ளுங்கள், இல்லை குறிப்பிட்ட நேரத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வெகுமக்கள் பார்வைக்கு அப்பாற்பட்டு, இல்லை வெகுமக்கள் நடமாட்டம் இல்லாத போது உங்கள் முன்பகையெல்லாம் தீர்த்துங்க, நாங்கள் வந்து அதில் கேட்டுக்க மாட்டோம் அப்படின்னு அரசு ஒரு கைடன்ஸ் வெளியிட்டுதுன்னு வச்சிங்களேன். நம்ம அரசை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏன்னா அரசு தான் சொல்லிடுச்சப்பா அப்படின்னு. நீங்கள் ரகுபதியின் செயல்பாடுகள் இருந்துங்கிறது ஒரு சீனியர் ஆள் தான், ஆனால் அவருடைய செயல்பாடுகள் எப்பயுமே சட்டத்துக்கு புறமான செயல்பாடுகளும் சட்டத்துக்கு நேர் எதிரான செயல்பாடுகள் தான் இருக்குது. அத்தகைய சிறப்பு மிக்கவர் தான் நம்ம சட்டத்துறை அமைச்சர். ஒரு உதாரணம் சொல்ல போனால் வேங்கவேலில் 3 எஃப்ஐஆர் போடுறாங்க. மலம் கலந்தது 1, கோயில் நுழைவு 1, அந்த டீ கடை எல்லாம் 2 கிளாஸ் இருந்தது. 3 எஃப்ஐஆர் தனித்தனி க்ரைம் நம்பரில் எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போது ஒரு வாரம் கழித்து அங்கே போகிறாங்க. அதாவது அந்த கலெக்டர் இருக்கும்போது இந்த மாதிரி அந்த தண்ணி தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தை தவிர்த்து மற்ற 2 விவகாரத்தையும் பூஸ்டப் பண்ணாங்க. அப்பயே எங்களை போன்ற ஆட்கள் சொன்னோம், இது உண்மையான இந்த கேஸை வந்து இவங்க திசை திருப்புறதுக்கு ஏற்கனவே பல இடங்களில் கோயிலுக்குள்ளே விட மாட்டான், 2 கிளாஸ் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். என்னவோ தெரியாத இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி அந்த மலம் கலந்த வழக்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதை தவிர்ப்பதற்காக இதுக்கு வந்து முக்கியத்துவம் தராங்கலாம் பேசுகிறோம். அதே மாதிரி ஒரு வாரம் கழித்து அந்த ஊருக்கு ரகுபதி, செல்வராஜ், மெய்யநாதன் நினைக்கிறேன் 3 அமைச்சரும் போகிறாங்க. போயிட்டு ஒரு சமத்துவ பொங்கல் அப்படின்னு என்னவோ சமத்துவமாக ஒரு பொங்கல் வச்சாங்க பொழுது. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்க, இந்த ஊரில் இந்த மாதிரி சாதிய டிஸ்கிரிமினேஷனாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்போ ரகுபதி சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த சாதிய டிஸ்கிரிமினேஷன், இந்த சாதிய பாகுபாடு, சாதிய தீண்டாமை இந்த ஊரில் இல்லைன்றார். ஏங்க எஃப்ஐஆர் போடப்பட்ட சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுகிற கோயில் வாசலில் இருந்து, அந்த ஊர் மண்ணில் இருந்து இந்த ஊரில் சாதி டிஸ்கிரிமினேஷன், சாதி பாகுபாடு, தீண்டாமை, அட்ராசிட்டி எதுவும் இல்லைன்னு ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்கிறார். சட்டத்துறை அமைச்சருக்கு பாதுகாப்பு வழங்குவதற்கு
அந்த காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஆய்வாளர் அங்கே வந்து நிற்கிறார். அப்படி இருக்கிற போது அந்த ஆய்வாளர் போடப்பட்ட எஃப்ஐஆர் மீது எப்படி நடவடிக்கை எடுப்பார்? அமைச்சரே வந்து சாதி இல்லைங்கிறாரு, சாதி இருக்குன்னு நான் எப்படி ப்ரூவ் பண்ணதுக்கு சார்ஜ் ஷீட் போடுவேன் அப்படின்னு ஒரு சிக்கல் இருக்கும்ல. அப்போது அத்தகைய தன்மை கொண்டவர் தான் இவர். அதே மாதிரி நீங்கள் இன்னொன்று இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, நம்ம செந்தில் பாலாஜி சொல்கிறாரு, ஒரு சட்டத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை வந்து கண்டினியூஸாக இவ்வளோ நேரம் விசாரிக்க வேண்டிய அவசியம்னா சாயந்தரத்தை விசாரிச்சா முடிச்சிருக்க வேண்டியது தானே. காலையிலேருந்து மறுநாள் விடிய கால் வரைக்குமா விசாரணை பண்ணுவாங்க? யாராவது ஒரு அதிகாரி விட்டுட்டு அப்போ நாங்கள் மறுநாள் வரம்பா விசாரணைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியது தானே. கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்திருப்பார்ல. அவரை வந்து மனித உரிமை மீறல் பண்ணியிருக்காங்க. அதாவது தனி மனிதனை குறிவைத்து டார்ச்சர் பண்ணி இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஆகிப்போச்சு. அதாவது அது மருத்துவமனையில் அட்மிட் ஆகியிருந்தால அப்போது சோதனைன்ற பேரில் ஒரு மன உளைச்சலை கொடுத்தது வந்து முழுக்க அவர் சொன்ன வார்த்தை இது, முழுக்க மனித உரிமை மீறல் தான். இதற்கு அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். நீதிமன்றத்திலும் சரி மற்ற இடங்கள் மக்கள் மன்றத்திலும் சரி அவர் பதில் சொல்லி ஆக வேண்டும். சார் என்ன சார் வேடிக்கை இது? அப்போது உனக்கு காசை வாங்கினியா, ஏன் காசை கொடுத்த அப்படின்னு கேட்குறதே வந்து ப்ராடு பண்ணவங்களுக்கு மன உளைச்சல்னா, கொடுத்தவன் எப்படி மன உளைச்சல் இருப்பான்? காசு வேலை வேணும்னு காசை கொடுத்துட்டு ஏமாந்து போலீஸுக்கு போகிறான், போலீஸ் எஃப்ஐஆர் போட மாட்டேங்குது, நீதிமன்றம் போகிறாங்க. ஒரு கட்டத்தில் நீதிமன்றமும் அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணுது. அதுக்கப்புறம் இடி உச்சநீதிமன்றம் போன பிறகு தானே அது மீது மறு விசாரணை வருது. அப்போ நீதிபதிகள் தெளிவாக கேட்குறான்ல, ஒருத்தன் திருடிட்டான், கேஸை எஃப்ஐஆர் போட்டோம், எங்கே எவன் திருடினான்னு பார்க்குறோம், சரி திருடனே வந்து திருடின பொருளை கொடுத்துட்டான், முடிஞ்சிருமா இது? என்னையா அது? லஞ்சம் வாங்கி நான் உனக்கு வேலை தரேன்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்குறாரு. அப்போது தன்னுடைய பதவியை அவர் மிஸ்யூஸ் பண்ணுறாரு. அப்போது அவர் வந்து அந்த வேலையை தரலை. உடனே பிரச்சனை ஆன பிறகு எஃப்ஐஆர் போடப்படுகிறது. அவர் வந்து அந்த பணத்தை வந்து திருப்பி கொடுத்துட்றாரு. யார்கிட்ட வாங்கினாரோ அவர்கிட்ட கொடுத்துட்றாரு. நீங்கள் 2 பேரும் சமாதானமாயிட்டோம்ன்றதுக்காக நீ செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆகிடுமா? அதால் இவர் வந்து நான் வாங்கலைனாவது சொல்லியிருக்கலாம். ஆனால் வாங்கிய பணத்தை திருப்பி கொடுத்த போது அந்த விதிமீறலை, அந்த சட்டத்துக்கு புறமான வேலையை, அந்த கட்டிங் வாங்குகிற வேலையை, அந்த லஞ்சம் வாங்குகிற வேலையை, அந்த கேவலமான வேலையை நான் செஞ்சிட்டேன், இந்த காசு அப்படின்னு கொடுத்துட்டாரு. அதால் அவர் வந்து இந்த வழக்கை திரும்ப விசாரிக்கணுன்றது தான் இன்றைக்கி வழக்குன்னு வச்சுங்க. அப்போ ஏற்பட்ட ஆளுக்கு இந்த ரகுபதி சொல்கிறாரு, நம்ம அமைச்சர், மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் வந்து ரொம்ப மன உளைச்சல். ஏன்னா வாங்கணுனுக்கு இவ்வளோ மன உளைச்சல்னா, கொடுத்தவன் குடும்பம் சப்போஸ் எங்கன்னா ஒரு வட்டிக்கு வாங்கியிருந்தான்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அவன்லாம் சாகணும். அப்போது அவங்களுக்கெல்லாம் இருக்கிறது மனித உயிர், மனித உரிமை. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குது வேறு எதனா சொல்லலாமா? அப்போது இது இப்படி தான் இருக்குது. அப்பேற்பட்ட அமைச்சரின் வாயால் இன்றைக்கி வந்து இது ஏன் இந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது தான் இப்போ முக்கியமான விஷயம். இப்போ இந்த படுகொலைகள் நடக்குது. இப்போ கூட எடப்பாடி கூட சொன்னார், கிட்டத்தட்ட ஒரு 200 நாளில் 550 என்னமோ வருதுன்னாரு கொலை. அது இப்போ டெய்லி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முந்தானத்து ஒரு 4 கொலை, அதில் 3 அரசியல் கொலை, அரசியல் சம்மந்தப்பட்டவங்க, இன்னொன்று ஒரு எக்ஸ்ட்ரா கொலை. அது மாதிரி டெய்லி குறைஞ்சது ஒரு 2-3 கொலை ஆகுது. நம்ம கேட்டோம்னா இவங்க என்ன சொல்லுவாங்க, 8 கோடி பேர் இருக்கிறான் தமிழ்நாட்டில், 7லேருந்து 8 கோடி பேர் இருக்கிறான், ஒரு நாளைக்கு ஒரு 10 பேர் சாகக்கூடாதா? ஒரு பெரிய கணக்காது அப்படின்னு கேட்டாலும் நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ இவ்வளவுலாம் நடக்குதில்ல, இதுக்கெல்லாம் யார் பொறுப்புன்ற ஒரு கேள்வி வருகிற போது இவங்க வந்து ஒன்றும் மௌனம் காத்துட்டு ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் ஏதோ வந்து நடந்திருக்கு, பின்னாடி இருக்குது, வெறும் ரவுடிகளோடு இந்த கேஸை முடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிற நிலையிலிருந்து இவர் சொல்கிற அர்த்தத்தை ஃபிட் பண்ணி பார்த்தோம்னா முன்விரோதம், இந்த ரவுடி கும்பலுக்கும் முன்விரோதம் இருந்தது. இந்த முன்விரோதத்தில் அரசு எப்படி தலையிடும், நாங்கள் எப்படி பொறுப்பாகும்? அப்போது ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு நபருக்கும் அந்த கும்பலுக்கும் அந்த கேங்குக்கும் இன்னொரு கேங்குக்கும் சண்டை இருந்தது. இந்த 2 கேங் வர நாங்கள் எப்படி பொறுப்பாக முடியும்? நாங்கள் பொறுப்பா? குற்றவாளிகளுக்குள் வந்து கொலை நடந்து கொண்டால் நாங்கள் பொறுப்பா அப்படின்னு இன்றைக்கி சொல்லியிருக்காருல. இது ஆம்ஸ்ட்ராங் வழக்கு இன்னும் 2-3 நாளில் ஒரு முடிவுக்கு கொண்டு வர போகிறாங்க அப்படின்றதுக்கான அறிகுறி. என்ன அறிகுறி? குற்றவாளிக்குள் முன்பகை இருந்தது, அவங்க ஒருத்தர் பண்ணிக்கினாங்க, அதுக்கு எங்களோட ஃபெயிலியர்னு எப்படி சொல்ல முடியும்? நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும்? இருந்தாலும் நாங்கள் எஃப்ஐஆர் போட்டு விசாரிக்கிறோம். ஏன் விசாரிக்காமல் போயிடுங்களேன்? முன்பகை நாங்களாம் தலையிட மாட்டோமேப்பா, உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை
நீங்களே பேசி முடிச்சிங்க, இதெல்லாம் எஃப்ஐஆர்லாம் போட முடியாது அப்படின்னா சொல்லிவிடுங்க. அப்போது முழுக்க முழுக்க இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை இவங்க எடுக்க போகிற முடிவுக்கு முன் விளக்கம் தான் ரகுபதியின் விளக்கமாக நான் பார்க்குறேன். எல்லாரும் அப்படி தான் பேசுகிறாங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலைகிற அளவுக்கு எந்த ஒரு சம்பவம் நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவதுங்க, இப்போ யோக்கியவான் நியாயவான்ங்கிறான்ல, அவன் எதா இருந்தாலும் பதறுவான். ஐயோ என்ன இப்படி ஆயிடுச்சா, என்னது அடிச்சிட்டாங்களா, ஐயோ கண்ணெல்லாம் வீங்கிருக்கு அப்படின்னு இன்னசென்ட் சொல்லுவான். வெட்டினா கூட சரி அப்படி போகிறோம், அது 4 பேர் வெட்டிக்கிறோம் கொண்டு போங்க, நமக்கு என்ன இருக்குது, நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு அதை கடந்தவங்க சொல்லுவாங்கள்ல. அது மாதிரி இவங்க எல்லாத்தையும் கடந்தவங்க தானே, இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. 100 குற்றவாளிகளை நாங்கள் கண்காணிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். அதில் புதுசாக 2 பேர் யாராவது வந்து புதுசாக ரவுடிகளாக ஃபார்ம் ஆகுறாங்க, இதுக்கு நாங்கள் எப்படி பொறுப்பேற்க முடியும், இல்லை காவல்துறை தான் என்ன செய்ய முடியும் அப்படி இல்லை. ஒரு அரசாங்கம் இது சொல்வதற்கு வெக்கமா இல்லை? அப்போ எதுக்கு உளவுத்துறை, எதுக்கு? எல்லா வழக்குகளும் நடந்த பிறகு எஃப்ஐஆர் போட்டு தான் ஆகணும், அதான் நியதி. இப்போ ஒரு கொலை நடக்குது, இல்லை நாங்கள் 4ஆவது தெருவில் கொலை நடந்தால் எஃப்ஐஆர் போட மாட்டோம், 6ஆவது தெருவில் கொலை நடந்தால் தான் போடுவோம், இல்லை இந்த நம்ம தேனாம்பேட்டை பக்கம் கொலை நடந்தால் போடுவோம், அண்ணா நகர் பக்கம் நடந்தால் போட மாட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போது புது புது குற்றவாளிகள் எப்படி உருவாகிறான், அது உருவாகுவதை தடுப்பது தானே அரசு. உருவான பிறகு அவர் சண்டை போட்ட பிறகு எஃப்ஐஆர் போட்டு தான் அவனுக்கு வேலையா? குற்றவாளிகள் ஆரம்பத்தில் எப்படி உருவாகிறார்களோ அதற்கான காரணங்கள் என்ன, இந்த நாட்டில் என்னென்ன நடக்குது அதை வந்து கலையணும்ல. இப்போ இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், இல்லை இப்படி நம்ம ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கூலிப்படைகள் வெகுவாக பெருகிடுச்சு. கூலிப்படையில் வரைகிற பசங்க பெரும்பாலும் இந்த போதை, கஞ்சா அந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்க. அதை தவிர்த்து சாதாரண பொதுமக்கள் இன்றைக்கு வந்து ஒரு 4 பசங்க சேர்ந்து சண்டை போடுறான்னா அவன் சாதாரணமாக போடுறான். அந்த போதை, அந்த கஞ்சா, வேறு பவுட்ரு, ஊசி அந்த மாதிரியான விஷயங்களை போட்டுன்னு தானே போகிறான். மக்கள் போய் தடுத்தா கூட அவனுக்கு வந்து அந்த நிதானம் தெரில, என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரில. இப்போது அந்த பையன் மேலே நம்ம குறை சொல்லலாமா, அவனுக்கு பின்னால் இருக்கிற அந்த போதை மீது குறை சொல்லணுமா? இவங்க அந்த பையன் பேரில் குறை சொல்கிறான். இதுக்கு திமிரு பிடிச்சதுங்க, இதுங்க இப்படி வந்து நடக்குதுன்னா அவனை அதுக்குள்ளே மூழ்கியது எது? அந்த கஞ்சா, போதை அந்த மாதிரி விஷயங்கள் தானே. அதை தடுக்க வேண்டியது யார்? தனிநபரை போய் தடுத்துட முடியுமா? தனிநபர் தடுத்தாலே நீங்கள் போலீஸ் வந்து எப்பா இந்த தான்ப்பா சொல்கிறான் அப்படின்னு போட்டு கொடுத்துருங்க. அதுக்கு பல ஆடியோ வீடியோக்கெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒருத்தன் உயிருக்கு பயந்து சொல்கிறான், சார் என்னை கத்தியோடு வெட்ட வராங்கன்னு. காவல்துறையில் அந்த மனுமுறையில் கண்ட்ரோல் ரூமில் இருக்கிறவர், சேங்க இப்போ என்ன தாங்க உங்கள் கம்ப்ளைண்ட்டுன்னு கேட்குறாரு. ஒருத்தன் உயிர் பயத்தில் பேசுகிறான். இவர் பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் கேட்டு, சரி இப்போ நீங்கள் என்ன தான் கம்ப்ளைண்ட் சொல்ல வரீங்க, நல்ல வேலை நீ முதல்ல பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு பேப்பர் வாங்கி ஒரு பேனா வாங்கி கம்ப்ளைண்ட் எழுதி கொடுன்னு சொல்லாமல் போனார் பாருங்க. அது வரைக்கும் நம்ம சந்தோஷப்படணும். ஆக இவங்க வந்து ஒரு திறமையாக நாட்டை ஆள்வதற்கான எந்த வழிமுறையும் இவங்க செய்யலை. இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா தெரியலான்றதுல நமக்கு வந்து இன்றைக்கி சந்தேகமாக இருக்குது. அப்படி இருக்கிற நிலையில் எல்லா பழியும் மக்கள் மீதே போட்டுருவோம், சமூகத்தின் மீதே போட்டுருவோம். இந்த சமூகத்தை ஒழுங்கு பண்ண வேண்டியது தானே அரசாங்கத்தின் வேலை. அப்போ அரசாங்கமே தேவையில்லையே. அவன் எப்போனா இருந்துங்க எல்லாம் உங்களுக்குள்ளே நீங்கள் பார்த்துங்கன்னா அப்புறம் போலீஸ் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, அப்புறம் அமைச்சர் எதுக்கு, அப்புறம் உளவுத்துறை எதுக்கு, அப்புறம் ஹோம் செக்ரட்டரி எதுக்கு, சிஎம் எதுக்கு, பிஎம் எதுக்கு, எதுவுமே தேவையில்லையே. ஆக இவரோட பேச்சு வந்து முழுக்க முழுக்க ஒரு உள்நோக்கத்தின் வெளிப்பாடு தான். நாட்டு கொண்டு வீசுவதற்காக சம்பவ செந்திலோட அக்கௌண்ட்லேருந்து ஒரு 3 பேருக்கு கேஷ் கொடுத்ததாக தகவல் வந்துட்டுருக்கு. ஆனால் அவர் வெட்டும் போது கத்தி தான் பயன்படுத்துகிறாங்க, நாட்டு வெடி கொண்டு எங்கேயும் வீசலை. ஸோ ஒரு முரணான ஒரு விஷயம் தான் இதில் பார்க்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, முதல்ல இந்த ஒரு 4 லட்சம் கொடுத்துட்டு ஏதோ குண்டு வாங்கினாங்க, அது வாங்கினாங்க சார். முதல்ல இது ஆரம்பத்துலேருந்தே எல்லாமே தப்பாக வருது சார். முதல்ல நீங்கள் அந்த புன்னை பால் ஆற்காடு சுரேஷோட தம்பியோடு அதை முடிக்க பார்த்தாங்க. கமிஷனர் அப்படி தானே சொன்னார், பழைய கமிஷனர். கொலை செய்தவர் சரண்டர் ஆகிட்டாங்க, இதில் அரசியல் பின்னணி எதுவும் இல்லை அப்படின்னு முடித்தார். பொய் சொல்லி முடிக்கிறாருப்பா அப்படின்னு சொன்னவொடனே புதிய கமிஷனர் போட்டாங்க. அப்புறம் வெவ்வேறு பரிமாணத்தில் அந்த வழக்கு போச்சு. எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஒரு முட்டி நிற்கணும்னு பார்க்குறாங்க. ஒன்று இது இவங்க வந்து ஆற்காடு சுரேஷ் அவங்க தம்பி இதோடு நிற்கிறது இல்லை, இதுக்கு பின்னால் அரசியல் பின்புலம் இருக்குன்னொடனே டக்குன்னு அரசியலுக்கு சொல்லிட்டு ஆருத்ரா கோல்டு, அவர் கட்ட பஞ்சாயத்து ரவுடி, அவர் இறந்த உடனே அவரை பற்றிய வீடியோக்களில் அவர் ரவுடி, அவர் பொறுக்கி அப்படிலாம் சொல்ல வேண்டிய திமுக ஐடிங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை ஒன்றும் பரப்புனாங்க. அப்போது இது ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங் என்ற ஒரு கும்பலுக்கும் 2 கும்பலுக்கும் நடந்த போட்டி சண்டை, பழிக்கு பழின்னாங்க. யாரும் அந்த ஒத்துக்கலை, யாரை பார்த்து ஆம்ஸ்ட்ராங்க ரவுடின்றீங்க அப்படின்னோடனே
ஆருத்ரா கோல்டில் எவ்வளோ காசு வாங்கிட்டா தெரியுமா அவர் அப்படின்னு அது ஒரு பொருளையை கிளப்பி விட்டு ஆருத்ராவோட முட்டை பார்த்தாங்க. அதில் பிஜேபியும் சம்மந்தப்பட்டிருக்குன்னாங்க. பிஜேபி சம்மந்தப்பட்டால் இதுதானே ஒரு வாய்ப்பு, பிடிச்சி எல்லாரையும் போட வேண்டியதானே அப்படின்னு அதை கேட்ட உடனே என்னடா எங்கே போனாலும் முட்டுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு யூடர்ன் போடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, ரியல் எஸ்டேட்டு அது இது, அப்புறம் ஸ்க்ராப்புன்னாங்க, அப்புறம் மண் குடோனு மண் குவாரின்னாங்க. அப்புறம் மண் குவாரினே சிக்கிட்டாம்பா. இப்போ வாங்க உண்மையை சொல்லுங்க, அந்த மண் குவாரி யாருதியா, அது ஒரிஜினல் ஓனர் யாரையா, அந்த ஏதோ பினாமி பேரில் நடக்குது அப்படின்னா கப்சிப்புன்னு அந்த மண் குவாரியை மூடிட்டு திரும்பவும் ரவுடிக்கிட்டே வந்துட்டாங்க. சம்பவ செந்தில்கிட்டே அவர் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் கொடுத்தாரு வெடிகுண்டு வாங்குறதுக்கு, அங்கே போய் வர வயலில் பிடிச்சன்னு இப்போதைக்கு இந்த ஏதோ ஒரு கோடம்பாக்கத்தை சேர்ந்த ஒரு 3 பேரோட நிறுத்தியிருக்காங்க. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கணும், சம்பவ செந்தில் மிகப்பெரிய கோட்டீஸ்வரன், பெரிய கோட்டீஸ்வரன். இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இவங்க வெளியில் சொல்கிறாங்கல்ல ஏதோ ஒரு 4 லட்சத்துக்கு வேலை செய்கிறவர் 3 லட்சத்துக்கு வேலை செய்கிறவர், அதெல்லாம் 4000 கோடி 3000 கோடி உள்ள ஆளுங்க. குறைஞ்சது கோடிக்கணக்கில் தான் அவங்களோட நடவடிக்கையே இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அப்படி இருக்கிற நிலையில் சும்மா இந்த மாதிரி ஒரு புதுசாக இன்றைக்கி ஒன்றும் அப்டேட் எதுவும் வரலன்னு நினைக்கிறேன். சார் இடையில ஒரு தமாஷ் பண்ணாங்க, அஞ்சலியா அப்படி இப்படின்னாங்களா, அஞ்சலை தான் இந்த இதுக்கே பாஸ் அப்படின்னாங்க. அப்புறம் மலர்கொடி தான் பாஸ்ன்னாங்க. அப்புறம் பார்த்தா இப்போ இடையில அஞ்சலியை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இன்னத்துக்கு ஏன் பண்ணார்னா கந்து வட்டி கொடுத்தாரு. 27 லட்ச ரூபாயை ஒரு திருநங்கைக்கு கொடுத்து ஏதோ 43 லட்ச ரூபா அது திருப்பி கொடுத்துருக்கு. திரும்பவும் அதில் ஏதோ ஒரு இஷ்யூன்னு சொல்லிட்டு அஞ்சலியை ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவங்க மருமக எல்லார் மீதும் எஃப்ஐஆர் போட்டு தீவிர விசாரணையை நீதிமன்றத்தில் நடந்தது. என்ன தீவிர விசாரணை நடக்கும்? ஒரு ரிமாண்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. ரிமாண்ட் கார்டுக்கு எடுத்து போனால் அந்த மேஜிஸ்ட்ரேட் வேலை என்னம்மா உனக்கு என்னம்மா உன் மேலே என்ன கேஸ் போடுறாங்க தெரியுதா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. சிலர் அது கூட கேட்குறது இல்லை. பேர் என்னம்மா, அப்பா பேர், வீட்டுக்கார் பேர், அட்ரெஸ்ஸு, அவ்வளோதான், 5 நாள் ரிமாண்ட், அவ்வளோதான் சொல்லுவாங்க. இதுதான் கோர்ட்டில் நடக்கும். நீங்கள் தொலைக்காட்சி சேனலில் பார்த்தீங்கன்னா நீதிபதி தீவிர விசாரணை பண்ணார். என்றைக்கு எஃப்ஐஆர் போட்ட அன்றைக்கே நீதிபதி விசாரணை பண்ணுறாரா? இந்த மாதிரி இதில் இந்த ஒரு மியூசிக்கை போட்டு பிரேக்கிங் நியூஸ் கொடுத்து ஜனங்களுக்கு இன்றைக்கி யாரா மாட்டானாப்பா அப்படின்ற லெவல்லையே சுருக்கி இந்த வழக்கை இன்னும் 2-3 நாளில் இது முடிக்க போகிறதா, ஃபைனலாக முடிக்க போகிறதா சொல்கிறாங்க. அப்போ இவர்கள எண்ணம் சார், அதாவது இந்த விசாரணை ஏஜென்சி இருக்குல்ல, அவங்கள தவிர மற்ற எல்லாருமே வேற ஒன்று பேசுகிறாங்க. இவருக்கு சம்பந்தம் இல்லை, இவர் கூட இவருக்கு தெரியும் போவோம்னு எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் விசாரணை ஏஜென்சிஸ் மட்டும் அதை மட்டும் பேசாமல் மிச்சம் எல்லா கதையும் இன்றைக்கி பேசுகிறாங்க. அதெல்லாம் இன்றைக்கி ஏதோ ஒரு 3 பேர் மாட்டினா போனால் அதில் வேறு இவங்க ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், ரவுடிகள் அப்படியே அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாங்களாம். சார் இது இப்போ சாதாரணமாக எந்த கிரிமினல் நடவடிக்கையும் ஈடுபடாதவங்க, இல்லை இவங்களுடைய ஃபோன் ஒட்டு கேட்கப்படும், இல்லை இவங்களை யாரோ வாட்ச் பண்ணுறாங்க அப்படின்னு இல்லாதவங்க இன்றைக்கி வாட்ஸ்அப் காலில் பேசுகிறான். சாதாரணமாகவே எப்படி லவ் பண்ணுற வாட்ஸ்அப் காலில் பேசுகிறானோ அந்த மாதிரி எல்லாருமே இன்றைக்கி பெரும்பாலும் வாட்ஸ்அப் காலில் தான் சார் பேசுகிறாங்க. அப்போது சாதாரண மக்கள் கூட இன்றைக்கி வாட்ஸ்அப் கால் யூஸ் பண்ண நிலைக்கு வந்துட்ட பிறகு ரவுடிகளுக்கு ரவுடி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நடந்தது அப்படின்னா ஒரு அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரை பிடிச்சி அப்படியே கனெக்ட் பண்ணி எல்லோரும் மாற்ற மாட்டான் ஒரு நெட்வொர்க்கில். அப்போ அது கூடவா தெரியாத அளவுக்கு ரவுடிகள் இருப்பான். இல்லை ஒரு 3 லட்சம் 4 லட்சங்கிறதுனா லாரியில் ஏற்றி போகிற காசா, சின்ன சில்லற காசா அது மூட்டை தூக்கி போகிறதுக்கு. அப்போது இவங்க என்னவோ போலீஸ் ஒரு விசாரணை நடத்துகிறாங்க. நம்ம முழுசாகவும் போலீஸே என்ன இப்படி பண்ணுறீங்கன்னா எப்போ அரசுக்கு எதிராக பேசுகிறாங்கன்றாங்க. இன்னும் நாங்கள் ஒன்றும் நம்புகிற மாதிரி இல்லை. நீங்கள் இப்போது கடைசியில் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் கேட்டுக்கிறோன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இன்னும் ஒரு 2-3 நாளில் இதுக்கு ஒரு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்தாலும் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்ற போதோ தகவல் வந்துட்டுருக்கு. என்ன காரணத்துக்காக இந்த அமைச்சரவை மாற்றப்பட போகுது சார்? சீக்கிரமாக மாற்றியாவது தொலைக்கணும். இவனுவோம் இதோ மாத்திரேன் அதை மாத்திரேன் இங்கிட்டு மாத்திரேன் அங்கிட்டு மாத்திரேன், இதோ இன்றைக்கி நாளைக்கு நாளைக்கு ஏதோ முதல்வர் உடம்பு சரியில்லை சார் அவருக்கு. நம்ம இதெல்லாம் 70 வயசு ஆகுது, 72 வயசு ஆகுது. வயது முயன்றால் இப்போ நம்ம ஒரு நியரிங் 50க்கே நம்ம சில விஷயங்களே உணர்கிறோம். அப்போது அவருக்கு சில ட்ரீட்மெண்ட்டுகள் தேவைப்படுது. அதுக்காக அவர் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு.
ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாரு. அப்போது ஏற்கனவே இப்போ எப்படியா இருந்தாலும் நம்முடைய ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்து யார்? உதயநிதி தானே. அப்படி தானே வந்தாகணும். வேறு யாருன்னா வந்து இப்போ பிரச்சனை பண்ண போகிறாங்களா திமுகவில்? நான்லாம் அவங்க அப்பா கூட இருந்திருக்கிறேன், அறிஞர் அண்ணா கூட இருந்திருக்கிறேன், என்னையா நேற்று வந்தப்போ எனக்கு பொசுக்குன்னு கொடுத்துட்டு போகிறீங்க ஒரு விளையாட்டு புள்ளிக்கு அப்படின்னு திமுகவிலேருந்து பெரிய எதிர்ப்புகளோ முணுமுணுப்பு கூட வராது. நீ எதிர்ப்பு விடுங்க, ஒரு சின்ன முணுமுணுப்பு சலசலப்பு வேறு இது கொடுக்குறாங்க பேர் அப்படின்னு 2 பேர் வெளிப்படையாக கூட பேசிக்க மாட்டோம். இந்த பாவை நம்ம கூட பேசிக்கினேன்ட்டு இந்த மாதிரி அவர் சொன்னார், இவர் இதை சொன்னாருன்னு அங்கே தலைமையில் போய் சொல்லிட்டானோன்னா எதுக்குடா வம்பு, ஒருத்தங்கால ஒருத்தன் மாறலான்னு இருக்கிறானுவா அப்படின்னு ஒரு சகஜமாக ஒரு கலோக்கியலாக ஒரு சிரிப்பாக ஒரு ஜாலியாக கூட 2 பேர் இன்றைக்கி சீனியர்கள் பேசிக்காத நிலையில் தான் இன்றைக்கி வந்து அந்த கட்சி இருக்குது. அதால் கொடுத்துட்டு போங்க. ஏற்கனவே போன வாரத்தில் கொடுக்க போகிறேன் நீங்கள், இந்த மாதம் எண்டு நீங்கள் அது வந்து 1ஆம் தேதி பிறக்க போகுது நாளைக்கு. அதால் அடுத்த மாதத்தில் இது நடக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டேட்டும் குறிச்சிருக்காங்க. அந்த டேட்டில் அவர் வந்து ஏதோ வெளிநாட்டு பயணம் போகிறாருன்னு போயிட்டு வரட்டும் சார். தமிழ் மக்களுக்காக உழைச்சவர் இன்றைக்கி வந்து உடல்நிலை சரியில்லைன்றாங்க. சரி உடல்நிலை சரியில்லைன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கூட 4 பேர் கேட்பான். சரிப்பா ரெஸ்ட்டாவது எடுக்கட்டுமே. இப்போ பணக்காரர்கள் நம்ம ஊரில் இருக்கிற பணக்காரன் ஊட்டி கொடைக்கானல் போகிறான். சிலர் வந்து இந்த தாய்லாந்து, பேங்காக்கு, சிங்கப்பூர், மலேசியா, துபாய்னு போகிறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு 10 நாள் 20 நாள் இப்போ இருந்துட்டு வரட்டும் நம்ம முதல்வர். இப்போ என்ன இப்போ எப்படி இருந்தாலும் வந்து அவங்களேருந்து தான் உதயநிதி தான் வரப்போகிறாரு, வரட்டுமே சார். இல்லை துணை முதல்வர் அவர் தான். அமைச்சர்கள் இலக்காக்கள் யாராருக்கெல்லாம் மாற்றப்படும், இல்லை இலக்காவே இல்லாத அமைச்சர் யாராவது நீக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? அதாவதுங்க இளைய தலைமுறைகள் வருகிற போது சில ஆல்ட்ரேஷன் பண்ணதில் பழக்கம் இருக்கும். இப்போ இந்த கம்பெனி இருக்குது, இந்த கம்பெனி அப்பா மெயின்டைன் பண்ணுவார் அந்த சேனலை. இப்போ அவரோட புள்ள வராருன்னு வச்சுங்க, என்ன பண்ணுவார் அவங்க புள்ள? என்னையா அது கலரை போய் அந்த காலத்து கலரை எங்கள் பாட்சி வச்சுக்கிறாரு, எல்லாத்தையும் மாற்றிங்க, இந்த டேபிளுக்கு பிள்ளை தூக்கி போடுங்க. இப்போல்லாம் என்ன மாதிரி இன்னும் அந்த காலத்து மரச்சேரை போட்டு வச்சுன்னுக்கிறாரு, இத்து போய்க்குது, பழைய ஆளுங்களை வச்சுன்னுக்கிறாரு. நல்ல ரோலிங் சேரை போட்டு இப்படி சுற்றலாம் இப்படி போகலாம் அப்படின்னு அடுத்து வர நினைப்பார்ல. அந்த மாதிரி பழைய கால ஓல்டு ஃபர்னிச்சர்லாம் நிறைய இருக்குது. அது எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு கொஞ்சம் புதுசாக தனக்கு வசதி வாய்ப்புக்காக தான் விருப்பப்படி சில இவைகளை மாற்றுவது இயல்பு தானே. அந்த மாதிரி சில மாற்றங்கள் வரத்தான் போகுது. அதில் ஏற்கனவே இவங்க வந்து அதெல்லாம் தெளிவாக இவங்க பேசிட்டாங்க. இங்கே பாருங்கள், வைகோலாம் இங்கேருந்து போனவர் வெறும் சக்கையாக தான் திரும்பி வந்து ஐயா ஒன்றாவது கொடுங்க, என் பம்பரத்தை கூட நான் தொலைச்சிட்டேன் அப்படின்னு கேட்குற நிலைமையில் தான் இருக்கார். அதால் உங்களுக்கு வந்து இந்த மாற்றத்தில் யாருக்காவது உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் சொல்லிவிடுங்க, இப்போயே நீங்கள் அழகாக போய்க்கலாம். அப்புறம் அவர் சின்னவர் வந்த பிறகு அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்கிறது சரி இருக்காதுன்னு ஏற்கனவே அவங்க கூப்பிட்டு பேசிட்டாங்க, இவங்களும் ஒத்துக்கினாங்க. அது அடுத்த மாற்றம் வெகு விரைவில் அது நடந்தே தீரும். பார்ப்போம், அந்த அமைச்சரையாவது நாட்டில் நடக்கிற விஷயங்களை கூர்ந்து கவனித்து அதற்கான விவரங்களை செய்கிறாங்களான்னு பார்ப்போம். நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பரிந்துரைக்க மிக்க நன்றி சார்.